தேசார்யவம்சகலேஷோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் நிருசிம்ம குருவரிய பதாப்ஜபங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதன் குணாத்யன் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்தியே சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சச்சுவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. 40வது ஸ்லோகம். விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ हेतुः दामोदरः महीधरो महाबाहो வேகவான் அமிதாசனமா. 10 திருநாமங்கள். விக்ஷரஹா 364வது திருநாமம். குறைவற்றவன், அருகலிலாய பெரும் ஷீல் அமரர்கள் ஆதி முதல்வன். அதுல வருது இல்லை. அருகல் குறைதல், அடியார்களிடம் அன்பில் சிறிதும் குறையாதவன், நீங்காத அன்புள்ளவன். ரோஹிதா அடுத்தது சிவந்தவன், செந்தாமரையின் அகத்தை ஒத்த செந்நிறம் உடையவன். திருச்செய்ய கமலக்கண்டம் செவ்வாயும் செவ்வடியும் செய்யகையும் திருச்செய்ய கமலவந்தியும் செய்ய கமலமார்பும் திகழவன் சிந்த இளானே செய்யான சிவந்த கமலம் தானாய். மார்கஹா தேடப்படுபவன். அடுத்த திருநாமம். மார்க்கியதே இதி மார்கஹா, மார்க்கியதே தேடப்படுகிறான். இப்படியும் யோசிக்கலாம். திருமூகூர் காலமேகத்தை என்று மத்தந்திலங்கதியே, கதி வழித்துணை. தாரடைந்தார்த்தங்களுக்கு தானே வெளித்துணையாம் காலமேகம். திருவாய்மொழி 106. வாஞ்சித சித்தி பிரதா, விரும்பிய பலன்களை அளிப்பவன். வேண்டித்தெல்லாந்தருங்கோதில் வள்ளல் மணிவண்ணன் என்ற தியான மந்திர மற்ற சொல்றார். அப்படின்னு அடுத்தது ஹேது காரணம், அடியார்களின் ஆசைகளை நிறைவு பெற காரணமாயிருப்பவன். ஏன்றே இடிந்தேன் பிறப்பிடும்பை ஆன்றேன் அடிமை அப்படின்ற. ஏன்றேன் பெருவித்தியர் அற்றேன் பக்தியால் நிரம்பினேன் அப்படின்னு சொல்றார். எல்லாத்துக்கும் ஆழ்வார் வாசன் கொடுக்கிறது என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் தாமோதரஹா அடுத்தது நாம். உலகங்களை வயிற்றில் தாங்குபவன். தாமசப்தம் உலகம், மகிழ்ச்சி, கயிறு, இப்படி பல பொருள்கள் உடையது. உதரம் வயிறு. உதரே தாமனே அஸ்யி தாமோதரஹா, வயிற்றில் உலகங்களை உடையவன் என்று தாமோதரன். தேவர்களுக்கு இன்பம் அளிப்பவன். வெண்ண விழுங்க வெகுண்டு ஆய்ச்சி கண்ணி கைத்தால் கட்டுண்டான் காணேடி. அப்புறம் 3ஆம் திருவந்தாதிகள். மலர்மகள் விரும்பும் நவரும் பெருளறிகள். மற்றொரு கடவெண்ணை கடவினில் உருளையாப்புண்டு. உருளினோடு இணைந்தெறிந்து ஏங்கே வலிவே. உரம் உதரம். தாம்னா செய்வையோ ஹரே பத்தா சத்யபந்தானு உலூக்கலே. சத்யபந்தான் உலூக்கலே விஷ்ணு புராணத்தில் வருது. வயிற்றில் கட்டப்பட்ட கயிற்றால் உரலோடு சேர்ந்து கட்டப்பட்டவன். தாய் கட்டிய சிறுகயிற்றை வயிற்றில் உடையவன் தாமோதரன். தீபராசர வெட்டர் ரசமாக கூறுவராம். இவன் மரங்களில் ஏறி கிளைக்கு கிளை தாவும் போது வஸ்திரம் விலகி கயிர் அழுத்தின தழும்பு தெரிய கண்டு இடைப்பெண்கள் கை கொட்டி நகைப்பறான்.
நம் பெருமாள் வயிற்றில் யசோதை கட்டிய தரும்பு இன்னும் இருப்பதால் அது தெரியாமைக்காகவே திருவஞ்சனில் கைலியால் முழுதும் மறைத்து ஈரவஸ்திரத்தை வாங்குவது என்று ஈரவஸ்திரம் வாங்கிச்சு அவர் இடுப்பு காணக்கூடாது மூடி எழுது. சஹாஹா அடுத்த திருநாமம். பொறுமை உள்ளவன். லக்ஷ்மிபதியான தன்னை ஒரு இடைச்சி கட்டி வைத்தரை பொறுத்திருந்தவன். எத்திரம் எத்திரம் உரலினோடு இணைந்தறிந்தேங்கிய விளைவே ஒத்தொழியவர் கிளைவன். அதுல மகீதரா பூமியை தாங்குபவன் அடுத்தது நாமம். பூபாரத்தை போக்கி பூமியை நிலை பெறச் செய்தவன். ஏத்திரை மண் கொண்ட வெந்தை என்று மகாவராகமாய் பூமியை பல்லால் தாங்கியவன் என்னவுமாம். மகாபாகா அடுத்தது நாமம். மகாபாகியம் உடையவன். மதர்மகள் விரும்பி சேரும் விடுவிலகை சொல்லும். ஆஜர் மடமகள் நப்பின்னை நீலாதேவி, ருக்மிணி, சத்யபாமா மற்றும் 16,000 மகிஷியர்கள் தாமாக விரும்பி ஏற்ப சௌபாகியம் சொல்லுகிறது. விடுமனையில்லா மதர்மகள் மெத்தை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை தெய்வமார் விரும்பி பிடிக்கும்படியான மெல்லடி, இது ஒரு பாக்கியம். அடுத்தது வேகவான். வேகமுள்ளவன். அவதாரத்திலும் தனது திவ்ய சக்தியில் சிறிதும் குறைவுபடாதவன். மானிட குழுவியாயினும் தனது திவ்ய சக்தியும் வேகம் குறையாமல் பல மாயச் செயல்களை செய்து தனது மேன்மையை வெளியிட்டவன். மாயப்பேய் மார்பில் விடப்பால் உண்டது. பூத்தனை பால் உண்டது. கள்ளச்சகடத்தை முறித்தது முதலானதும் விரல் நுனியில் மலையை தாங்கியதும் கோர்தனங்களுடன் எடுத்தது மற்றும் பல. புறவையாய்ச்சீரோடு கோத்தரம் குன்னவண்டேந்திரம் இவபோல் வரவும் பிறவும் என்னப்பன் தன் மாயங்கள் முழுதும் 6 நாள் 6ஆம் திருவாய் வழியிலே 4வது குறவையாய்ச்சீரோடு கோத்தரம் சம்பூர்ணமாக இவனுடைய வேகத்துச் சொல்லுகிறது. அமிதாசனா அடுத்த திருநாமம். பெருந்தீனி உண்பவன். வயிற்றினோடு ஆத்தாமகன் அட்டுக்குவி சோத்து பெருப்பரமம் தைருவாவையும் நேடரும் நெய்யதரும் அடங்கப்பட்ட துத்து. மலைபோல் குவித்த சோறு, ஓடை போல் கட்டிய தயிர், சேறு போல் விடப்பட்ட நெய் மற்றும் காய்கனிகள் யாவத்தையும் ஒரு நொடியில் மலை உருவில் நின்று உண்டவன். காரை கடலை மலையை விரகொண்டும் மாறாவைத்தானே அப்படின்ற அமிதாசனகா நிறைய சாப்பிடுறோம். இது இந்த ஸ்லோகார்த்தம். தரித்திரு உத்பவா க்ஷோகணோ தேவகா ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வர கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா ககனோ பூகா. இதுலயும் 11 திருநாமம் இருக்கு. உத்பவா கட்டை விளக்கும் அவன். கண்ணிரின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கட்டுண்டிருந்தனை நினைத்தால் நமது சம்சாரமாகிற கட்டு எருவிடும். தாமோதரம் பந்தஹரம் என்று விஷ்ணு தர்மம். தாமோதரன் நினைச்சா நம்முடைய பந்தம் போயிடும். அதுக்கே கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் சொல்றேன். 2வது சோபனா
கலக்குகிறவன். பந்தார்கமானா முன் திருநாமத்தில் சொந்தமல்லாதா பிறரை அவர்கள் மனதையும் பந்தப்படுத்தும் பிரகிருதியையும் சிருஷ்டி காலத்தில் கலக்குகிறவன். தேவஹா எழுத்தரு விளையாடுபவன். திவு கிரீடாயாம் தாத்து. மாயா பாஷத்தினால் பிரகிருத்தியினால் ஜீவன்களை கட்டி விளையாடுபவன். பலவர மாயமயக்களால் என்பரும் இவ்விளையாட்டுடையானே. காட்டு மிருகங்களை கட்டி விளையாடுவது போல நம்மை கட்டி விளையாடுகிறான். அடுத்தது ஸ்ரீகர்ப்பா திருமகளை பிரியாதவன். கர்ப்பம் வளருமிடம். வளர்த்தால் என்னலாம். தனது லீலைகளில் பிராட்டியை பிரியாமலிருந்து கொண்டு வளர்ப்பவன். போக கிரீடா சாகித்யேன வர்தனீயா அஸ்ய ஸ்ரீ என்று இங்கு பட்டர் ஸ்ரீ சொல்லி. கோலமலர்பாவை கண்பாகியா என்னப்பன் இதுல வருது. 10ஆம் தத்திலே கடைசியில் கோலமலர்பாகா என் நண்பேயோ. பரமேஸ்வரஹா அடுத்தது. பரமேஸ்வரன் பிராட்டி தானே வந்து தழுவி மகிழும்படியான பெருமேன்மை உடையவன். இதனால் இவரது ஐஸ்வர்யம் சப்பிரயோஜனமாகிறது. பிறர் நலனுக்கு பயன்படாவிட்டால் எந்த ஐஸ்வர்யமும் சப்பிரயோஜனமாகாது. பரமேஸ்வரனான விஷ்ணு பகவான் ஸ்ரீதேவியுடன் விளங்குவது போல் ராமன் பேர் அழகியான சீத்தையுடன் விளங்குகிறான். ஸ்ரீராமாயணம் பாலகாண்டத்தில் வருது. திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே ஆழ்வார பாசனம். கரணம் எடுத்தது. உபாயமாயிருப்பவன். சாதக தமமத்துவ காரணம். சாதித்து கொடுக்கும் உபாயங்களில் மிக சிறந்தது கரணம் என்று பாணினி. எம்பெருமானை அடைய அவனே சிறந்த உபாயமாய் இருக்கிறான். மாமேக்கம் சரணம் ரஜா என்று கண்ணன் விதித்தான். கரணம் என்று இந்திரியங்களையும் சொல்லுகிறோம். கண் காது முதலான ஞானேந்திரியங்களும் கை கால் முதலான கர்மேந்திரியங்களும் கரணங்கள் காரியம் செய்பவை. இவற்றை நியமித்து ஆள்பவன் ரிஷிகேஷன் பகவான். இவற்றின் செயல்படும் தன்மை அவனது ஹீனம். இவற்றின் செயல் அவனுடைய சக்தியில் அணுமாத்திராம்சமாம். என் இரடிகேசனே இரடிகேசன் எம்பிரான் இருங்கேறக்கருகரம் பிரான் எம்பான் அவரது வன்மான் என்று ஆழ்வார் பாசனம். அடுத்தது காரணம். இயக்குபவன். நமது இந்திரியங்களை இயங்கச் செய்பவன் பகவான். நமது இந்திரியங்கள் செயல்படுவது பகவானால். நான் பார்க்கிறேன் என்பது உண்மை என்று பகவத் சங்கல்பமடியாக நாம் பார்க்க நேரிடுகிறது என்பதே உண்மை. காரணம் கிரிசை கருமம். இவ முதல்வன். 2:7:2 2ஆம் பத்து 7வது திருவாய்மொழி 2ஆம் பாசனம். காரணங்கிரிசை கருமுவை முதல்வனிந்தை. கர்த்தா அடுத்தது நாமம். செயல்படுபவன். உலக அனுபவத்தில் நாம் செயல்களை நாமே செய்வதாகவும் அதன் பலன்களை நாமே பெறுவதாகவும் காண்கிறோம். இது ஓரளவுக்கு உண்மையாயிரம் வாஸ்தவத்தில் நமது கர்த்திருவம் அமர்ந்துகிறமே என்று உணர வேண்டும். கர்த்திருத்த தியாகத்தை நான் செய்தேன் என்ற எண்ண
எண்ணலாகார் என்று பகவான் ஸ்ரீ கீதையில் வலியுறுத்துகிறான். சுதந்திர கர்த்தா பகவான் முருகனே. அவரன்றி ஓரளவும் விஷயாது. செய்கின்ற கிரியல் செய்கின்ற கிரியையெல்லாம் யானே என்னும் தொடங்கி செய்யவை செய்தவை செய்பவை செய்யப்போமவை எல்லா செயல்களும் தானே திறதீரம் என்றும் செய்வார்களைச் செய்வேனும் யானே என்னும் செய்கை பெரும்பேனும் யானே என்னும் பகவத் அனுகார திசையில் ஆழ்வார் பேசுகிறார். அனுகாரம் பண்றார். காப்பி போகுஸ்யாம் பிரஜா ஏ தீ நானே பரமாக ஆகக் கடவேன் என்று பகவத் சங்கல்பம் ஆகியாலே செயல்களும் செயல் பயன்களும் அவனது. விசனேஷு மனுஷ்யாணம் பிரசிம்பவிருக்கிதா உத்தமேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. மனிதர்கள் விசனப்படும் போது தான் மிக மிக துக்கப்படுகிறான். எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் தந்தையை போல் பூர்ண மகிழ்ச்சி அடைகிறான் என்று ஸ்ரீ ராமாயணத்தில் ராமபிரான் அயோத்தியா வாசிகளால் கொண்டாடப்படுகிறான். இதை செய்கை பயனுண்ணும் கிரமம் என்று சொல்லலாம். விபீஷணனுக்கு ராமன் லங்காராஜ்யாபிஷேகம் பண்ணி கிருதகிருத்தியா பிரமுமூதகா காரியத்தை செய்வன் செவ்வனே செய்தவனாய் கவலையிட்டு மகிழ்ச்சி அடைந்தான் என்கிறார் ரிஷி. எந்த ரிஷி? வால்மீகி மகரிஷி. நம்முடைய சுகதுக்கங்கள் எல்லாம் தன்னதே என்றென்னும் சோபரமான இறைமுடையவன் எம்பெருமான் காண்க. அதே கர்த்தா. அடுத்தது விகர்த்தா, மாறுதல் அடைபவன். உண்மையில் பகவத் ஸ்வரூபத்துக்கு விகாரம் எதுவும் கிடையாது. அவிகாரகா என்று அவனுக்கு பெயர். அவிகாராய் இருந்தா நித்யா பரமாத்மன் சொல்றதா இல்லையோ? ஆகினாலே ராமன் ராஜ்ய லாபத்தில் மகிழவில்லை. மறுதினமே அது இல்லையானதால் வருத்தப்படவில்லை. ஆனால் பிறர் சுருக்கங்களை தன்னது என்று எண்ணுவதால் வரும் விகாரம் உண்டு. இது குணக்கோட்டியிலேயே சேரும். ஜெகத்காரணம் போது பகுஸ்யாம் என்று சங்கல்பிக்கும் போது பகவத் ஸ்வரூபம் விகாரமடையாவிடம் இவரிடமிருந்து பிரியாமல் சரீரமான பிரகிருதி மாறுபாடு அடைவதால் பகவானே பலவாக ஆகிரமாறுதல் உள்ளதையும் நினைக்கலாம். ஆறுதல் உள்ளதையும் நினைக்கலாம். ககனா அடுத்த திருநாமம். அறிவுக்கு எட்டாதவன் ஜீவாத்மா. அவனுடைய அனுபவங்கள், அவனுடைய இந்திரியங்கள் யாவத்திலும் அத்தியந்த அபிமானம் உள்ளவன். இந்த மகாகுணத்தை பேசி தலைக்கட்டு முடியாது. எம் பிருத்திவியாம் திஷ்டன்னு எம் பிருத்திவி நவேதா. விருதாரண்யத்துல மண்ணில் அவன் இருந்தும் மண் அவனை அறிவதில்லை. இருப்போல் அவன் ஆத்மாவில் இருந்தாலும் ஆத்மா அவனை அறிவதில்லை. நமது சுருக்கங்களை அவன் தனதாகவே கருதும் மகா குணம் நம்மால் அறிந்து போர்த்த முடியாதது. மீண்டும் 548வது திருநாமத்திலே விண்ணவர்க்கு என்ன தெரியான் எந்தைக்கும் கோசரமெல்லும் என்கிற ஆழ்வார் பாசனம். ஊஹாகா ரக்ஷகன், உலகனைத்தையும் முன் சொன்னபடியிருந்து ரட்சிப்பவன். காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான் ஆழ்வார் பாசம்.
அப்புறம் விவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தான ஸ்தானதோ துருவா பரத்தி பரமஸ்பஷ்டா புஷ்ட சுபேக்ஷணா. பத்து திருநாமம். விவசாய நட்சத்திரங்களுக்கு ஆதாரமாயிருப்பவன். இனி சுகோளங்களுக்கு நட்சத்திரங்கள் கிரகங்களின் கூட்டு. ஆதாரமாய் மூர்த்தியான திருமூர்த்தியை பேசும் திருநாமங்கள் என்று பட்டர் திருவுள்ளம். அதிசப்தத்தே சீயத்தே ஏன அஸ்மின் ஜோதிஷ்சக்கரம் இது விவசாயः. ஜோதிஷ்சக்கரம் இவரிடம் அறிந்து கட்டப்பட்டுள்ளது. இவை சுத்தும் அச்சுமுளையாக இருக்கிறான். நட்சத்திரங்கள் வானில் நிலை பெற்றிருப்பது ஆகாசம் இவன் சரீரமாயிருப்பதால் பவச்சக்கரபிருத்தம் தெய்வம் என்பது இங்கு தியான மந்திரம். ககனமூர்த்தையே ஆகாசமூர்த்தி என்பதும் தியான மந்திரம். விலங்கு தாரக்கை என்கோ, புகழ்நல் ஒருவன் என்கோ, அதில் விலங்கு தாரகைகள் என்கோ அப்படிங்கிற நட்சத்திரம் அவனை ரெப்ரசென்ட் பண்றது. அடுத்தது வியவஸ்தானஹா காவல் கால வியவஸ்தைக்கு அடிப்படை ஆனவன். எல்லா மாறுதல்களுக்கும் அடிப்படையான காலம் ஜோதி பதார்த்தங்களினுடைய கதியை பற்றி நிர்ணயம் பண்ணப்படுவது தெரிந்ததே. இவன் அவற்றில் சாரங்களை ஆளும் துருவமூர்த்தி ஆகையால் காலம் வியவஸ்தை இவனை பற்றி கிடைக்கிறது. ஆதியான வானவர் அந்த கால நீவரை ஆதியான காலனை எவர் காண வல்லதே. திருச்செந்தவிருத்தம். உலகங்களை சிருஷ்டிக்கும் பிரம்மார்களுடைய காலத்தை நிர்ணயிப்பவன். ஜெகத்துக்கு நிர்வாகமான கால தத்துவத்தை ஆள்பவன். அடுத்தது சம்ஸ்தானஹா அந்தம் முடிவு. சமாப்பியதே இதி சம்ஸ்தானஹா எல்லாவற்றையும் ஒரு கால விசேஷத்தில் முடிவடையச் செய்கிறான். எல்லாம் இவனிடம் முடிவு பெறுகின்றன. அடுத்தது மேலான ஸ்தானம் அளிப்பவன். பரமபத பிராப்தியான நல்பேட்டை அளிப்பவன். பரமபத பிராப்தி ஹேதவே என்று அவனை சொல்லும் மந்திரம். அன்று சராசரங்களை வைகுந்தத்தேத்தி கடதிரமப்பகேரி அசுரகம் மேவென்று இரண்டு தோல் நான்கும் தோன்னா. பெருமாள் திருவடி சாத்து பாசுரம். மேல போனார் சக்கரவர்த்தி திருமகன். எப்படி போனார் சொல்ற, எல்லாரும் கூட்டிட்டு போனார். இனி அத மிருத சஞ்சீவனம் நாமா சரித்தம் மாண்டவரையும் உயிர்ப்பிக்க வல்ல ராமச்சரித்தம் என்று மேல்வரும் திருநாமங்களை சக்கரவர்த்தி திருமகனாரின் வாழ்க்கையில் வைத்து திருநாமங்களை விளக்குகிறார் பட்டர். எம்பெருமானார் பட்டர் போன்ற மகாச்சாரியர்கள் ராமாவதாரத்தில் பட்சபாரம் உள்ளவர் என்பது பிரசித்தம். ராமச்சரித்தமும்
ராம குணானுபவமும் மிருத சஞ்சீவினி என்ற பட்டர் இங்கு குறிப்பிடுவது ஒரு சிறப்பு. பரத்தீஹி பரமஸ்பஷ்டா துஷ்டப்பட்ட சுரேக்ஷணா ஸ்ரீராமோ விராமோ விரதோ மார்க்கோ நேயோ நயோ நயா 32 திருநாம் என்று ராமரவு வேற ஆந்திர ஸ்ரீராமநவமி 390 வந்து சுருவாருது. அதுக்கு ராம மந்திரத்துக்கு போனுவாளை படிப்பிக்கும்படியான மந்திரம் மிருத சஞ்சீவனி மந்திரம் பட்டன் சொல்றார். இங்கு குறிப்பிடுவது ஒரு சிறப்பு. பரத்தீஹி முதல் 16 நாமங்கள் ராமாவதார பரமாகவை என்று பட்டன் திருவிழா. கற்பார் இரான் விரான் என்றால் மட்டும் கற்பரோ என்றும், வேதற்கு மகன் தன்னை என்று மத்திலேன் தஞ்சமாகவே என்றும் நம்மாழ்வார் திருவாக்கு. பாவன சர்வலோகானாம் துணிவு ரகுநந்தனா என்றும் ராமபிரானை குறித்து அகஸ்திய பகவான் திருவாக்கு. பட்டர் நஞ்சியரிடம் அருளியது இவர் மற்றோரிடத்தில் தலை நீட்டுவது பாவனத்துவத்தை பற்றார். இவர் தஞ்சமாக நினைத்திருப்பது சக்கரவர்த்தி திருமகனையே என்று இவர் என்பது நம்மாழ்வாரை. மற்ற அவதாரங்களை ராமபிரானோடு ஒக்க ஆவணத்துக்கு என தூய்மை ஆமவன் இருப்பிடமாக மறித்திருப்பது உபகாரம் மட்டுமே. இங்கு தஞ்சமாக என்பது யோக்கியதையை பத்தா என்னும் வெட்டம் திருவிழா. தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் என்று ஆண்டாள் அனுபவம். தென்னிலங்கை கோமானை செத்தான் மனத்துக்கினியானை பாடுவன்னி வாய் திறவாய். ஈடு என்ன சொல்றதுன்னா, பட்டர் ராமாவதாரத்தில் பட்சபாரத்தாலே அருள் செய்யுமாறு கேட்கைக்காக சிறியாத்தான் பெருமாளுக்கு எல்லா ஏத்தங்களும் அருளி செய்தாயனே. ஆகிலும் பாண்டவர்களுக்காக கழுத்திலே ஓலை கட்டி தூறுபோன கிருஷ்ணனுடைய நீர்மை இல்லையே சக்கரவர்த்தி திருமகளுக்குன்னா பட்டர். அதுவோ பெருமாள் தூது போகாமை என்று காண் இக்ஷ்வாக வம்சியரை தூது போக விடுவாரில்லை காண் என்று அருளி செய்தார். பட்டர் திருவாக்கு. அது அங்கனல்லா காண் கழுத்திலே ஓரை கட்டி தூது போ என்பார் இல்லாமையாலே தவிர்ந்தார் அத்தனை காண் என்றருளி செய்தார். அபிஷிக்த க்ஷத்திரிய குலத்திலே இருக்கையாலே தூது போகா விடுவாரை வென்றதில்லை. தமப்பன் சொற்படி முடியை தவிர்த்து சடையை புனைந்து நாட்டை விட்டு காடேற போனவர் தூது போகாமல் இல்லையிலே போக மாட்டேன் என்பதில்லை. யாரும் சுதர்வதில்லை. அவருக்கு ராஜா தூது கொண்டு யாரு சொல்றார். மேலும் கிரியாத்தான் சொன்னது கூர்த்தனான துரியோதனிடம் என்றோ தூது சென்றது. இவ்வெளிமை யாருக்கு வரும்? நல்வார்த்தைக்கும் தீய சொல்லுக்கும் வாசி எறியாத கோஷ்டியில் என்றோ தூறுகின்றது. இந்த நீர்மை மத்தெங்கு வரும்? இதற்கு வெட்ட சமாதானம் ராமாவதாரத்திலே பட்டு கிடந்ததிலே அவனே ராமபிரானே பின்னோர் தூது ஆரிமன்னவர்க்காகி பெருதரத்தார் இன்னார் தூதனன் என்றான். ஆரிமன்னர் தருமபுத்திராதிகள் பெருநிலத்தார் பெரிய விலகின் கண்ணுள்ளவர் இன்னார் தூதனன் என்றான் பாண்டவதூதன் என்னபடி. ராமபிரானே கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே தூது போனான். இனி யாரும் தூது பண்ணல அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். 7:3-6-8 எம்பெருமானார் திருவாராதனம் பண்ணிப்போவது ஒரு பிள்ளை இடே. பிள்ளை கண்ணன் இங்கே இருக்கா. ஒரு நாள்
ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சக்கரவர்த்தி திருமகனை அச்சாமூர்த்தி எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாராய். இந்த மாமேக்கம் சரணம் ரதா என்று தேவை இடாதார் எழுந்தருளினார் என்றாராம். அதாவது சர்வதர்மான் பரித்திஜ்ய மாமேக்கம் சரணம் ரதா என்று விதியாதே மித்திரபாவேன சம்பிராப்தம் தோஷேத்து சியாத் என்று சொன்னதால் வந்த உகப்பு தோற்று சொன்னது. ராமாயணம் மிருத சஞ்சீவினி, கண்ணன் நாமமே குளிர்கொன்னீர் என்று படுகொலை அடிப்பதாம் கண்ணன் பெயர். இது ஒரு ரசோ அஸ்மத்கிருதமாரம்பம் விதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லோகவியந்தான் வந்தே ஒரு பரம்பராம்.